ஒரு அண்ணன் தங்கச்சி இது முக்காசி பேர் தெரியாது. இது திருமதி கனிமொழி ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட் போடுறதை வச்சு என்ன பண்றாங்க, ஊராட்சி கூட்டம் நடக்குது. அடுத்து சப்சிக்வெண்டா இதுல ஊராட்சி கூட்டம் நடந்து இந்த ஆகஸ்ட்ல கனிமொழி கூட்டம் போட்ட உடனே இது பாத்தீங்கன்னா இது அட்வான்டேஜ் ஒரு திமுக கடுமையாக எதிர்க்கிறது கனிமொழின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, இவரு யாரு மூர்த்தி அனுப்புறாரு, அந்த மாவட்ட அமைச்சரை மூர்த்தி அனுப்பி அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. இவ்வளவும் நடக்குது. நாங்க கேட்கிறோம், 10 மாசத்துல என்ன செஞ்சீங்க நீங்க? 10 மாசத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மக்களோட போக்குகள்லாம் கடைபிடிச்சு விட்டு மக்களுடைய கிளர்ச்சி எழுந்த பிறகுதான் முழுமையான அளவுக்கு இந்த அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த ஒரு மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்றிருக்குது. அதனால எங்களுடைய கருத்து, மக்கள் விரோத செயல்பாடு கருத்தை பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் ஆணித்தரமா சட்டமன்றத்தை எடுத்து வச்சாரு. அதே போல ஸ்டாலினை பொறுத்தவரை அந்த புழுகு ஆகாச புழுகுன்றது போல இன்னைக்கு அவர் நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற திரு தம்பிதுரை அவர்கள் மீது ஒரு குற்றம் சொல்ற ஒரு ட்வீட் போட்டது. அதற்கு பதில் சொல்லிட்டார் தெளிவா. இது இப்ப நாட் பர்டிகுலர் டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், நாட் பர்டிகுலர் டு பர்டிகுலர் ஏரியா. ஒரு பொதுவா இந்த ஏல முறையை கொண்டு வரணும் அடிப்படையில் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அடிப்படையில் அதுக்கு தான் டங்ஸ்டனுக்கோ வேற எதுக்குமே ஆதரவு தரல. அதுவும் குறிப்பா இந்த ஏல முறை இல்லாம இன்னைக்கு இந்த ஆளும் இந்த அரசாங்கம் முழுமையான அளவுக்கு ஒரு கனிம வளத்தை சுருண்டுகிறது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சு இருந்தது. நான் கேட்கிறேன், இப்ப நாங்க ஒரு கர்நாடகா பொறுத்தவரை 205 டிஎம்சி தண்ணீர், அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் வெளியேற்றாச்சு, நமக்கு ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்தாச்சு, உச்சநீதிமன்றம் இது அவ்வளவும் சொல்லியும் கூட கர்நாடகா அசைந்து கொடுக்காமல், மத்திய அரசு அசைந்து கொடுக்காமல் இருந்த சூழ்நிலையில 37 எம்பிக்கள் 28 நாட்களுக்கு மேல பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அன்னைக்கு அவர் செந்தில் கூட அன்னைக்கு எம்பியா இருந்தார். அன்னைக்கு தெரியும் அவருக்கு. ஏன் 10 மாசம் ஏன் அதை ஸ்தம்பிக்க வைக்கல? நீங்க அதற்குரிய நடவடிக்கை ஏன் நீங்க எடுக்கல? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? நாங்க கோர்ட்டுக்கு போனோம்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்ல. இது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை நிறுத்தி இருக்கணும்ல. சோ எந்த வகையிலையும் அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித ஒரு முயற்சி எடுக்காம மக்கள் கிளர்ச்சி ஆன உடனே இது போன்ற ஒரு இடமோ ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இவர் ஏற்படுத்தினா மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆமா, எழுத கடிதத்தை வெளியிட்டோம். அதுல என்ன ரகசியம் இருக்கு? அது ஸ்ட்ரிக்ட்லி கான்பிடென்ஷியல் கிடையாது. அது ஒரு உள்துறை சம்பந்தப்பட்டு ஒரு ராணுவம், ஒரு காவல்துறை, அதே போன்ற நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு மாநிலத்தினுடைய பாதுகாப்பு, இது சம்பந்தமாக ஒரு அரசு, மாநில அரசு, மத்திய அரசு கடிதம் எழுதினால் மட்டுமே அது வெளியிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கான்பிடென்ஷியல், அது ஹைலி கான்பிடென்ஷியல். ஆமா, அது இது கான்பிடென்ஷியலிட்டி லெட்டரே கிடையாது இல்ல. அப்படின்னா பொதுமக்களுக்கு ட்விட்டர்ல ஸ்டாலின் போடுறாரு, ஏன் ட்விட்டர்ல ஸ்டாலின் அந்த கடிதத்தை வெளியிட மாட்டேன்றாரு? அது தெரியணும். அது பொதுச் செயலாளர் அது சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு கூட அந்த பதில் கிடையாது. அது பூச்சொல்லிட்டா, கும்மாளமிட்டா எல்லாம் உண்மை பொய் உண்மையாயிடுமா? ஏன்னா பொய் தான். இந்த வாய்மை அரசு கிடையாது, பொய்மையே அரசாங்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். அது நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ். எதுவும் இல்ல என்னங்க? இல்லைங்க, இப்போ எங்களை பொறுத்தவரை சரி, மக்களோட போக்கு நாங்க இப்போ எதிர்கட்சி ஒரு கடுமையான அளவுக்கு குரல் கொடுத்து கடுமையான அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு ஜனநாயக ரீதியில சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், மூன்றாவது ஒரு முக்கியமான தூண் ஜனநாயகத்தில் இருக்க சட்டமன்றம், அதை எழுப்பி மக்களுக்கு தெரிவிச்சாச்சு. ஆனா இந்த ஆளும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை அது முழுமையாக தடுக்க வேண்டியது, சட்ட ரீதியான போராட்டங்கள் எடுக்க வேண்டியது இந்த மாநில அரசு, இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய கடமை. போதுமா? வேற என்ன? ஓகே.